நேற்று இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணியை 135 ரன் மாபெரும் ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடர கைப்பற்றியிருந்தாங்க. இப்படி இருக்க முதல்ல நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணுறப்ப சஞ்சு சாம்சன், திலக் வர்மா 2 பேருடைய அபாரமான ஆட்டம் பல உலக சாதனைகளை நிகழ்த்திருக்கு. குறிப்பாக சஞ்சு சாம்சன் நேற்று அவர் அடித்த அடி மைதானத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு பெண் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த பந்து ரொம்ப பயங்கரமாக முக தாடையிலேயே பட்டு அந்த இடத்துலையே கதறி கதறி அழக்கூடிய சம்பவம் நேற்று திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேருமே பொழந்துக்கிட்டு இருக்கப்ப நடந்திருக்கு. இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சஞ்சு சாம்சன் நேரடியாக அந்த பெண்ணை போய் பார்த்துருக்காரு. அதே போல் அந்த இடத்துல அவர் செஞ்ச செய்கை தற்போது ரொம்ப பெரிய அளவில் வைரலாகவும் ட்ரெண்டிங்கும் ஆகிட்டு இருக்கு. அதாவது சஞ்சு சாம்சன் தொடர்ந்து 2 ஆட்டம் அவர் டக் அவுட் ஆனதால கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் செஞ்சுரி அடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அவர் பேட்டிங் களம் இறங்கியிருக்காரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா பந்தை எதையுமே கீழே தட்டி விடாமல் வீணும் ஆக்காமல் எல்லா பாலையுமே சருன்னு சிக்ஸருக்கு டார்கெட் பண்ணி அடித்த சஞ்சு சாம்சன் 9 சிக்ஸர்களை மொத்தம் அவர் விளாசிருக்காரு. இந்த 9 சிக்ஸரில் அவர் 50 அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸர் அடிச்சிருப்பாரு. அந்த பால் நேரடியாக போய் பிச் ஆகி அதுக்கப்புறமா ஒரு பவுன்ஸ் ஆகி மைதானத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு பெண்மணி அவங்களுடைய முக தாடையிலேயே பட்டிருக்கு. ஸோ அடி வாங்கினா அந்த பெண் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாமல் அந்த இடத்துலயே கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக பெரிய காயம் எதுவும் ஏற்படலை. ஆனால் ஹாட் வாட்டர் பேக் உடனடியாக அவங்க தாடைக்கு வைக்கிற மாதிரியான சம்பவம் ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்க ஆட்டம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வலியால் துடிச்சிக்கிட்டு இருந்த அந்த பெண் அழுதுகிட்டும் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் நேரடியாக அவங்க உட்காந்துருக்க அந்த இடத்துக்கே அவர் போயிருக்காரு. மேலும் அந்த பெண்மணி கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டு அவரால் முடிஞ்ச உதவி, அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் தொகையை பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் உடனடியாக அந்த பெண்ணுக்கு அவங்க காயம் ஏற்பட்டதுக்கான ஒரு நிவாரண உதவியாக சஞ்சு சாம்சன் கொடுத்துருக்காரு. ஸோ ஆனால் சோஷியல் மீடியாவில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர் 10 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த பெண்மணிக்கு நிவாரண உதவியாக கொடுத்ததா தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் உண்மையாக சஞ்சு சாம்சன் அந்த இடத்துல 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்து அந்த பெண்ணுக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ சஞ்சு சாம்சன் இப்போ தான் நம்ம இந்திய அணியில் முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராகவும் வளர்ந்து வர ஒரு பிளேயராகவும் அவர் இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவர் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு வர செஞ்சுரி, முக்கியமாக அடிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவரால் முடிஞ்ச உதவியை இன்னைக்கு அவர் சஞ்சு சாம்சன் செஞ்சிருக்காரு. ஸோ இந்த விஷயமும் சஞ்சு சாம்சன் அவருடைய செஞ்சுரியோடு சேர்த்து தற்போது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு.